கடலூரில் டிட்வா புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எச்சரிக்கையும் விடுத்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நம்ம பல வருடங்களாக பார்த்து வருகிறோம், தொடர்ந்து ஒவ்வொரு பருவமழை காலங்களிலுமே தவறாது பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் அப்படின்னா அது கடலூர் மாவட்டம். அந்த வகையில மழையின் தாக்கங்கள் என்னவாக இருக்கிறது? புயலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா மாவட்ட நிர்வாகம் என்னென்ன செஞ்சிருக்காங்க? கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுபோல் புயல், மழை, வெள்ளம் என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது பொதுமக்களிடம் எப்போதுமே இருக்கும். நாம் பதிவு செய்வது அனைத்தும் அச்சப்படுத்துவதற்காக அல்ல, அவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து புதிய தலைமுறை இதுபோல் பதிவுகளை செய்து வருகிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்புடன் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக டிட்வா புயல் நான் வருகிறேன், கடலூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன், கடலூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு தான் தற்போது கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 21ஆம் தேதியே அனைவரும் கரை திரும்பி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது மாவட்ட ஆட்சியர் பிச்சாவரம் படகு குழாம் வந்து அடுத்த 2 நாட்களுக்கு செயல்படாது, எனவே சுற்றுலா பயணிகள் பிச்சாவரம் வர வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 502 ஏரிகள் இருக்கிறது, இது எல்லாம் கண்காணிப்பில் உள்ளது. குறிப்பாக பெருமாள் ஏரி, வெல்லிங்டன் ஏரி, வீராணம் ஏரி, வாலாஜா ஏரி, இந்த ஏரிகள் எல்லாம் பெரிய ஏரிகள். இந்த ஏரிகள் எல்லாம் ஏற்கனவே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் முழு கொள்ளளவை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் பாதிப்பை ஏற்படுத்தும். மழை சமயத்தில் அதிகமாக நீர் வந்துவிட்டால் அதை பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அவர்கள் குறைத்துதான் வைத்திருப்பார்கள். நம்முடன் தேவனாம்பட்டினம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள், அவர்களும் கேட்கலாம். ஐயா வணக்கம், இந்த காற்று மழை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது அதிகமா இருக்குதா இல்ல குறைவா இருக்கா? காற்று ஒன்றும் அதிகமா இல்லை ஐயா, காற்று கம்மியா தான் இருக்குது. ஆனா கடல் அலை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. நாங்க ஒரு 6 நாளா கடலுக்கு போகாம தான் இருக்கோம். இந்த தர்மபுரி கவர்மெண்ட் வந்து போன சொல்லியாச்சு, நாங்களும் சேஃப்டி தான் இருக்கோம், ஊர்ல இருக்கோம். பொதுவா நீங்க பாத்திருப்பீங்க, தானிய புயல் பாத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் கஜா புயல் பாத்திருப்பீங்க. அது போல தாக்கங்கள் ஏதாவது இங்க தெரியுதா, முன்கூட்டியே தெரியுதா ஏதாவது? இல்ல, அது கிடையாது. அந்த புயலும் ரொம்ப ரப்பா அந்த காத்து இங்க நிக்க முடியாது. இப்போ ஒன்னும் காத்து ஒன்னும் இல்ல, காத்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. கடல் அலை மட்டும் கொஞ்சம் சிட்டமா இருக்குது, அவ்வளவு. அந்த அளவுக்குலாம் இங்க இல்ல. அப்ப அந்த தானே புயல் மாதிரிலாம் இல்லை, கடலுக்கு ரொம்ப காத்தே இல்லை இங்கன்னா. குறிப்பாக தற்போது வரை கடலூர் மாவட்டத்திற்கு இந்த டிட்வா புயல் காரணமாக எந்த விதமான பெரும் பாதிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது கடந்து செல்லும் போது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நாம் தற்போதே கணிக்க முடியாது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள், மாநில பேரிடர் மீட்பு குழுவும் கடற்கரை பகுதியில் வைத்திருக்கிறார்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு வந்து இங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பருவமழை சமயத்திலும் ஒவ்வொரு விதமான பாடத்தை வந்து கடலூர் மாவட்டத்திற்கு இயற்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த பாடத்தை வைத்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும், எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருந்தால் மழை தேங்கும், எந்த பகுதியிலும் வந்து முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான வியூகங்களை வகுத்து அந்தந்த பகுதியில் வந்து தற்போது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. கடலை பொறுத்த வரைக்கும் தற்போது சீற்றமாக இருக்கிறது. இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் மழை நீரை வைத்துதான் அடுத்த கோடை காலத்தை சமாளிக்க முடியும். குறிப்பாக கோடை காலத்தில் ஏரியில் இருக்கும் நீரை வைத்துதான் குறுவை, நவரை பட்டங்கள் செய்யப்படுவார்கள். அப்படி விவசாயிகளுக்கு தேவையான மழையை தரும் என்று இந்த டிட்வா புயலை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இந்த புயல் வந்து பெரும் மழையை தராது என்று விவசாயிகள் ஒரு கவலையாக இருக்கிறது. காற்றை தருமா தராதா என்று நாளைதான் முழுமையாக தெரிய வரும். பெரிய அளவில் காற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது டிட்வா புயல், மழையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், நீங்கள் சொன்னது போல மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த பயமும் வேண்டாம் என்பதாகத்தான் நாம் செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி.